ரோமர் 1வது அதிகாரம் 27வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் வாசிக்கிறேன். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அநேகர் பார்த்தீங்கன்னா ஆணோட ஆண் உடல் உறவு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹோமோசெக்சுவல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய கடவுளுக்கு விரோதமான பாவம். ஆணோட ஆண் உடல் உறவு பண்ணுறது ஹோமோசெக்சுவல் கடவுளுக்கு நம்ம உண்டாக்கின நம்மளை படைத்த கடவுளுக்கு பிடிக்காத அது ஒரு பெரிய ஒரு பாவம். அது கடவுளுக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ஆணோட ஆண் நம்ம உடல் ஒரு கொள்ளவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பெரிய பாவம். அப்படி செய்கிறவர்களுக்கு அதிக தண்டனை இருக்குது, நித்திய தண்டனை இருக்குது, அதிக ஆக்கின அதிக தண்டனை சொல்லிட்டு இந்த வசனத்தோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கருத்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹோமோசெக்சுவல் நிறைய வயதினர் பண்ணுறாங்க. ஆனால் விசேஷமாக ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு நான் இந்த ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டீனேஜ் பிள்ளைங்க ஒரு 12-13 வயசுலேருந்து ஒரு 19 வயசு, 13 வயசுலேருந்து 19 வயசு டீனேஜ் பிள்ளைங்க பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் ஹார்மோன்ஸ் அதிகமாக இது பண்ணும். என்னடா இதெல்லாம் இப்படிலாம் விட்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒருத்தருக்கு அடிபட்டுன்னா அந்த இடத்துல சீவு அதாவது சுத்தம் உடறதுன்னா அந்த காயம் ஆறாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த உடலுக்கே பாதிப்புண்டாகி இறக்கவே நேரிடும். அது டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்டர் அதை அறுக்கும்போது வலி தான் செய்யும். அதை அறுத்து அந்த சீலாம் எடுத்து சீவெலாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி மருந்து போட்டு காயம் கட்டினா தான் அது ஆரோக்கியம் அடையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல தான் இதெல்லாம் யூடியூப்பில் பேசணுமா, இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய பாவம் பைபிளில் போட்டிருக்கு.